இந்த மாஸ் போல் கொயர் போல் எல்லாம் நிஜமாவே பிளான்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கா? இதை ட்ரையாவே யூஸ் பண்ணலாமா இல்ல ஈரம் பண்ணலாமா? எந்த அளவுக்கு ஈரம் பண்ணா கரெக்டா இருக்கும்? இதை ஷவர்ல எல்லாம் வைக்கலாமான்னு எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலு ஆர்டிஸ்ட்ரி. நம்ம குட்டியாக வாங்கினா ஆன்லைன் பிளான்ஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. மெயினாக இந்த க்ரீப்பர் பிளான்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இருந்ததை விட இது பெருசாயிருச்சு பாருங்க. இந்த க்ரீப்பர் பிளான்ஸ் வளரும் பொழுது நிறைய ஏரியல் ரூட்ஸ் விட்டு வளரும். ஒரு சில ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஒரு சில ரூட்ஸ் நம்ம மணி பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குமே, அந்த மாதிரி பெருசாக வரும். இப்போ இந்த மான்ஸ்டரா செடி பாருங்க, இதனுடைய வேர் பகுதியில் எக்கச்சக்க வேர் இருக்கு. அதுவும் எங்கெங்கெல்லாம் ஈரத்தன்மை படக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல வேர் வந்து நிறையவே விடுது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா ஃபிலடென்ட்ரான் லெமன் லைம். இந்த செடியிலுமே பாருங்க குட்டி குட்டியாக எவ்வளோ வேர் இருக்குன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஃபிலடென்ட்ரான் பேர்ல் மார்க்ஸ். இதுலேயுமே பாருங்க நிறைய வேர்கள் அங்கே இருக்கும். இந்த க்ரீப்பர்ஸுமே மணி பிளான்ட் மாதிரி தாங்க. இதுகள்லையும் நிறைய ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். இந்த ஏரியல் ரூட்ஸையுமே நம்ம கட் பண்ணி வச்சா மணி பிளான்ட் மாதிரி தனித்தனி செடிகளாக நம்மளால நிறைய செடி உருவாக்க முடியும். இந்த பிளான்ட்ஸ் வந்து சூப்பராக வளரும். ஆனால் இதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்காக தான் நம்ம வந்து இந்த கொயர் போல் கொடுக்க போகிறோம். இந்த கொயர் போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து தேங்காய் நார் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு வலை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொயர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஷீல்டு. அதோடவே சென்டரில் வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பிளான்ஸோட வேருக்கு பக்கத்தில் குத்தி வைக்கணும். இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு பில்லரில் மேலே ஏற்றி விடுற மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். ஆனால் கொயர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொயர் போலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொயர் போலுக்குள்ளே போய் வளர்றக்க ஆரம்பிக்கும். இந்த செடிகள்லாம் வளரும்போது அதனுடைய ரூட்ஸே உள்ளே போய் அதுக்கு தேவையான கிரிப் வந்து உருவாக்கிக்கும். இருந்தாலுமே நம்மளுமே ஒரு டைம் ஏதாவது கயிறு போட்டு அங்கங்கே அதை கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை உள்ளே குத்தி வைக்கும்போது வேர்களை வந்து நம்ம டேமேஜ் பண்ணாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வேருக்கு ரொம்ப பக்கத்தில் நட்ட வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சு அதை அங்கே வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மான்ஸ்டராகவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே நோக்கி அது வளர மாட்டேங்குது, கீழ் நோக்கி தான் வளருது. இருந்தாலும் இதை நம்ம பக்கத்துலேயே வச்சு விடுவோம். இதோட ஸ்டெம் வந்து மற்ற ஸ்டெம்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் அதை வளைக்க முடியாது நம்மளால. இப்போ இந்த கொயர் போலெல்லாம் நம்ம வச்சுட்டுமே இதை வந்து இன்டோர்லேயே வைக்கலாம். இது அவுட்டோரில் தான் வைக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஓரளவுக்கு வெளிச்சம் படக்கூடிய எந்த ரூமில் வேணால் நீங்கள் இதை வைக்கலாம். இந்த கொயர் வந்து நீங்கள் ட்ரையாகவே விடணும்னா விட்டுக்கலாம். ஆனால் இந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரணும்னா கண்டிப்பாக இந்த கொயர் வந்து கொஞ்சமாவது ஈரமாக இருக்கணும். அதோடவே இதை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதுமானது. ஏன்னா ஈரத்தன்மை இது ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். இந்த கொயர் ஈரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேர் வந்து வளர்றக்க ஆரம்பிக்கும். வேர் உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இலைகளை நல்லா பெருசாக வளர்றக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை ஷவர் கூட பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு டைம் ஷவர் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஈரமாயிடும். அப்புறம் ஒரு வாரம் இல்லைன்னா எப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுதோ அது வரைக்கும் திருப்பி அது மேலே தண்ணி படக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா கொசு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சும்மா ஸ்ப்ரே மட்டும் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக எத்தனை டைம் வேணால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. கொயர் போலோட சப்போர்ட்னால தான் இது பெருசாச்சான்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வளர்ச்சிக்கும் கொயர் போலுக்கும் பெருசாக எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இது படர்ந்து வளர்றதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்குது. ஈரமான கொயருக்குள்ளே இந்த ரூட்ஸ் எல்லாம் போய் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இலைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக்கும். அதனால இதனோட லுக்கு வந்து நல்லா இருக்கும். இலைகளும் நல்லா பெருசாகி நல்லா படர்ந்து வளரும். இது ஒரு நல்ல சப்போர்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி கொயர் போல் மேலே இதை எடுத்து விடுறது மூலமாக அது ஒரே டைரக்ஷனை நோக்கி வளர்றதுனால அதோட வளர்ச்சியும் வந்து பெட்டராக இருக்கும். அங்கே இங்கேன்னு கச்சன்னு வளராமல் இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு கொயர் போல் இல்லாமல் ஏதாவது ஒரு மரத்து மேலே எடுத்து விடலாம். இல்லைன்னா சும்மா ஒரு குச்சியை நட்டை வச்சு அதுக்கு மேலே கூட நீங்கள் விடலாம். கொயர் போல் இல்லாமல் க்ரீப்பர் பிளான்ட்ஸ்னால வளரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை கொயர் போல் மேலே விட்டுருந்தீங்கன்னா அந்த க்ரீப்பர் பிளான்ட்ஸ் சூப்பராக வளருதுங்கிறத உண்மை. இந்த கொயர் போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 கொயர் போலில் வந்து ஒரு 160 ரூபா பக்கத்தில் ஒரு காம்போ பேக்கை நான் வாங்கினேன் மீஷோலேருந்து. அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலு ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.